சென்னை அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி தலைமையில் மண்டல குழு தலைவர்கள் ஜோசப் அண்ணாதுரை, வே. கருணாநிதி முன்னிலையில் ரேடியல் சாலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு, அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கழக பொருளாளர் டி.ஆர். பாலு பேசுகையில், விஜயகாந்த் எனது நீண்ட நாள் இணைப்பிரியாத நண்பர், தேமுதிக இயக்கத்தின் நண்பர், வேட்பாளர் அனகை முருகேசன் வெற்றி என்பது திமுகவின் வெற்றி என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் கொண்டு திமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை அறிமுகம் செய்து வருகின்ற தேர்தலில் சிறப்பாக களப்பணியாற்ற வேண்டும் எனவும், அதிமுகவில் இருந்த OPS மன உளைச்சலில் இருந்தார், திமுகவில் வந்தவுடன் நிம்மதியாக உள்ளார் எனவும், எனவே இந்த தேர்தலில் உள்ளாட்சியில் உழைத்தது போல் களப்பணியாற்றி நமது கூட்டணி வேட்பாளரை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார். கூட்டத்தில் துணை மேயர் காமராஜ், தகவல் தொழில்நுட்ப மாநில துணை செயலாளர் தமிழ்மாறன், வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மாமக மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப், மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன், மதிமுக மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன், விசிக மாவட்ட செயலாளர் தமிழரசன், மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், ரம்யா, சத்யபிரபு, சத்யா மதியழகன், திமுக தெற்கு பகுதி செயலாளர் பெர்னட், தேமுதிக அனகாபுதூர் பகுதி செயலாளர் மகாதேவன் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் வட்ட செயலாளர்கள் உட்பட மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்பு நண்பர், என்னுடைய இணைபிரியாத நண்பர் விஜயகாந்த் அவருடைய இயக்கத்தை சார்ந்த அருமை தம்பி அனகை முருகேசன் அவர்கள் இந்த தொகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூட்டணி என்றால் அனகை முருகேசன் அவருடைய வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி, தோழமை இயக்கங்களுடைய வெற்றி, அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய வெற்றி என்பதை மிகச் சுருக்கமாக சொல்லலாம். ஆனால் என்னுடைய அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்களும் நானும் எந்த அளவுக்கு நண்பர்களாக இருந்தது பல பேருக்கு தெரியாது. நானும் முதலில் அலாபுத்தூர் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட போது உதயசூரியன் சின்னத்தில் தான் நான் வெற்றி பெற்றேன் முதல்ல. அதற்கு பிறகு பல்வேறு கூட்டணியிலே நாங்கள் பணியாற்றினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தோழருடன் பணியாற்றுகின்ற வாய்ப்பு உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் இந்த கட்சியை பலமாக வச்சிருக்கிறோம். ஆக கட்டமைப்பு நல்லா இருக்குது, ஆட்சியுடைய சாதனை மக்களை போய் சேர்ந்துருக்குது, கட்சியை பலமாக வச்சிருக்கிறோம். ஆக மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஏற்படுத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். போன தேர்தலை விட STV எல்லாம் நம்மகிட்ட கிடையாது, தேமுதிக நம்மகிட்ட கிடையாது. இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பலமான கூட்டணி அந்த ரெண்டு கட்சியும் இப்போ நம்மகிட்ட வந்துருக்குது இல்லையா? போன தேர்தலோட இன்னைக்கு பலமான கூட்டணி அமைச்சிருக்கிறார். ஆக இவ்வளோ ஈஸியாக அந்த காலத்தை கொடுப்பாங்களா? எல்லாத்தையும் உருவாக்கி ஈஸியாக நம்மகிட்ட கையில் கொடுத்துருக்கிறார். இப்போ ஏற்பட்ட ஈஸியான காலத்தில் நாம ஜெயிக்காத யார் ஜெயிக்க முடியும்? டெல்லிக்குமான தேர்தல் இது. திமுக அதிமுக தேர்தல் கிடையாது. திமுக அதிமுக தேர்தல்னா அது வேற. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட கட்சிகள் மோதி கொண்டிருக்கிறது. ஆனால் போட்டு வருவது யாருன்னா மோடி, அமித்ஷா வந்துட்டே இருக்காங்க. எதுக்காக வர்றாங்க? எப்படியாவது இந்த திராவிட கட்சியை விரட்டி அடிக்க வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும், மறைமுகமாக பாஜக ஆட்சி செய்ய வேண்டும் சொல்லிட்டு நம்ம எல்லாம் தமிழகத்திலே எங்களுடைய கடமை என்று சொன்னார். கூடியவராக நம்முடைய அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஈகா அவர்களும் இருந்து கொண்டு பெரிய ஒரு அவருக்கு இருக்கிற தளபதிகள்ல ஈகாவா இருக்கட்டும், அங்க தாம்பரம்